எல்லாருக்கும் வணக்கம். கிட்னி திருட்டு அப்படிங்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கான சீரியஸ்னஸ் நம்ம யாருக்குமே புரியறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட வர்றது வரைக்கும் நமக்கு அது வெறும் தகவல் மட்டும்தான். நாம டேரெக்டாக பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அதுக்கான வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து காலைல பார்த்தா தான் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, எனக்கு 300 400 சம்பளம், எனக்கு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து கடன் இருக்குது. இந்த கடனுக்காக பிறந்ததுலேருந்தே என்கிட்ட இருந்த உடம்புல இருந்த ஒரு பாட்டு, என் கார் இருக்குது, அதை விற்று கடன் அடித்தேன். என் வீடு இருக்குது, விற்று கடன் அடித்தேன். அதெல்லாம் இல்லை. என் உடம்புல இருக்கிற ஒரு பாட்டை என்னுடைய கஷ்டத்தினால வந்து நான் விற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கிட்னி திருட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. இந்த மக்கள் அந்த கடன் அடைச்சிட்டு இன்னும் அதே கடன் நிலைமையில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, கர்நாடகாவில் 400 சில்லற கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த விஷயங்கள் இருக்கான். அதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேலே நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள். ஸோ தமிழர்களுடைய கிட்னி தான் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான். இதுதான் ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் வந்து இவங்க காசாக மாற்றிட்டு இருக்காங்க, வெறும் லீஸ்ட் காசுக்காக அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா வந்து 1990s இப்போ 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஆட்சியிலே நடந்திருக்கு, டிஎம்கே ஆட்சியிலே நடந்திருக்கு. இதுதான் எதார்த்தம். இப்போ கனிமவள கொள்ளை, கனிமவளத்தில் வந்து எத்தனை லாரி வந்து போய் எத்தனை பேர் இடிச்சிருக்காங்க, எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். இந்த மலையெல்லாம் வந்து நம்மளால் உருவாக்க முடியாது, அது தானாக வந்து உருவானது, அதை எடுத்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து கண் கூட பார்த்துருக்கோம். அது இந்த 5 வருஷமாக வந்து 5 வருஷம் இல்லை, இத்தனை வருஷமாக இது வந்து மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. யாராலையும் வந்து மாற்ற முடியல. விஜய் அப்படிங்கிற ஒரு நபரால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் வரல, எனக்கு அதுவும் தெரியவும் செய்யாது. அது ஃபியூச்சர் பேஸ்டான வந்து கொஸ்டின். பட் இவங்க 2 பேரால் மாற்ற முடியல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரையும் வந்து இக்னோர் பண்ணுங்க. அடுத்ததாட்டு ஒரு ஆளுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து போடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ பர்டிகுலராக அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, TN 2026 அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது இப்போ பேசு பொருளாக இருக்குது. நட்டு நடித்த படம். ஸோ நடராஜ் அவர் நடித்த படம். அது வந்து ட்ரெய்லரில் விஜய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம டிவிக்கே மக்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து டக்குன்னு தூக்கி கொண்டாடினாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அம்மா பெரிய ஜனநாயகன் படத்தை இவங்க வெளியிடலை. இன்னும் 10 நாள் எலெக்ஷனில் இருக்கிறப்போ இந்த படத்தை வெளியிடுறாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு எதிராக தான் இருக்கணும். அது போக தம்பிராமையா இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து டிஎம்கேவுடைய வந்து பர்ஃபெக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால் பக்காவாட்டு வந்து விஜய் வந்து ஸ்பூஃப் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். அதாவது நாங்கள் இந்த படத்தை வந்து படமாக பார்க்கணும் அப்படின்றது மாதிரியும் வந்து விஜய் ஒரு சிங்கம், அவர் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக இது ஸ்பூஃபாக தான் இருக்கும். எல்லாரும் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைமில் புதுச்சேரிக்கு வந்து அன்னைக்கு கிளம்பியாச்சு. புதுச்சேரியில் இன்னைக்கு மீட்டிங் 4 இடம் 5 இடம்லாம் வந்து பேசி எடுத்து கடைசி 3 இடத்துக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் 3 மணி நேரம். அதை முடிச்சு நேர வீட்டுக்கு போயிடுவார். என்ன லெவலில் வந்து புதுச்சேரியுடைய மீட்டிங் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஜனநாயகனை தள்ளிட்டு இந்த படத்தை வந்து இந்த டைமில், ஸோ ஜனநாயகன் இப்போ வந்துருந்தது அப்படின்னா வந்து பெரிய இம்பாக்டாக இருந்திருக்கும். அந்த இம்பாக்டை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. எல்லாமே மக்களாகிய நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். எவ்வளவு இடைஞ்சல் வந்து இந்த மனுஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 23 கட்சிகள் கூட்டணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். இவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் ஒன்று தான். டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்லாம் இல்லை, எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.